Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு தகன்னு தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா சோம்பு, கசகசா, 5 பல்லு முந்திரி போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, 3 நல்லா பழுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம்